சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே
அழைத்தது என்னையே, அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே. அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே, அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே. அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே, அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே. அந்த கால நேரத்தில் நாங்கள் எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் அனைவரை ஒவ்வொருவரும் அனைவரை எங்களுடைய ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய குரலினால் ஆண்டவரே உம்மால ஆண்டவரே வழி நடத்தப்படுகிற ஜனங்களாய் கத்தாவே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் முதல் ஆண்டவரே எங்களை அழைக்கும் போது கத்தாவே உம்முடைய சொற்கேட்டு நாங்கள் நடந்தது போல ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய குரலை வழியே நாங்கள் வழி நடத்தப்பட கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலில் இருந்து ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் மாறிவிடக் கூடாது, எங்கள் பாதை மாறிவிடக் கூடாது, எங்கள் நடைகள் மாறிவிடக் கூடாது, எங்கள் வழி மாறிவிடக் கூடாது. ஆண்டவரே நாங்கள் எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வாயின் வார்த்தைகளின்படி ஆண்டவரே உம்முடைய குரலின் வார்த்தையின்படி ஆண்டவரே வழி நடத்தப்படுகிற ஜனங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கஷ்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாறுகிறது என்பதற்காக எல்லாருடைய குரலையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாதுகாத்து வல்லறுக்க கூடாது சாமி. அதிலிருந்து நாங்கள் வழி நடத்தப்படக்கூடாது ஆண்டவரே. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே ஏதோ ஒரு கஷ்டத்தில் எங்கள் பாரம் மாறினது என்பதற்காக ஆண்டவரே நாங்கள் அதை பின்பற்றி விடவே கூடாதுப்பா. எல்லாருடைய குரலையும் ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி விடக்கூடாது, எல்லாருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவே கூடாது. எது எங்களுடைய பாரத்தை உண்மையாய் நீக்கும் என்று அறிந்து கொண்டு எது எங்களுடைய பாரத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் உண்மையான கருதினத்தோடு நீக்குகிறது என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிற ஜனங்களை நாங்கள் வாதியை பின்பற்றுகிறவர்களை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஒரு நாளும் நீர் நடத்துகிற வழியிலிருந்து நாங்கள் வழி மாறி வழி தவறி ஆண்டவரே போயிடவே கூடாதுப்பா. ஆண்டவரே வழி தவறி போயிடவே கூடாது. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய குரலின் வழியை பின்பற்றி உம்முடைய வார்த்தைகளின் வழியை பின்பற்றி ஆண்டவரே வாழுவதற்கு கத்திருந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் காட்டுகிற வழியில மாத்திரம்தான் நடக்கணும். உம்முடைய குரலை சரியானபடிக்கு ஆண்டவரே பின்பற்றி நடக்கணும். ஆண்டவரே உம்முடைய குரலுக்கும் ஆண்டவரே மற்ற ஜனங்களுடைய குரலுக்கும் பிசாசினுடைய குரலுக்கும் உலகத்தினுடைய குரலுக்கும் ஆண்டவரே வித்தியாசத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே தெளிவாய் நீர் நடத்துகிற பாதையில மாத்திரம் ஆண்டவரே நடக்கிற ஜனங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய குரலின் வழியை மாத்திரம் தான் பின்பற்றணும் சாமி. ஆண்டவரே எல்லாருடைய குரலையும் ஆண்டவரே பின்பற்றக்கூடாது. ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பின்பற்றக்கூடாது. உலகத்தினுடைய குரலை பின்பற்றக்கூடாது. மாம்சத்தினுடைய குரலை ஆண்டவரே பின்பற்றக்கூடாது. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள் எழும்புகிற உலகத்தின் குரல்கள், மாம்சத்தின் குரல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்கள் அழிக்கப்பட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த உலக குரல்களுக்கும் மாம்சத்தினுடைய குரலுக்கும் ஆண்டவரே வித்தியாசத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே யார் எந்த நன்மையான காரியத்தை சொன்னாலும் யார் எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே அது கர்த்தர் தான் செய்கிறார்னு ஆண்டவரே நாங்கள் நினைத்துக் கொள்ள கூடாதுப்பா. ஆண்டவரே ஒரு சின்ன கஷ்டத்தை வரும் ஆன உடனே ஆண்டவரே நாங்கள் அது நீங்க தான் செய்தீங்க ஆண்டவரே அதையே பின்பற்றி வாழுகிற ஜனங்களாய் ஒரு நாளும் மாறிவிடக் கூடாது. எது உம்முடைய உண்மையான வழி, எது உம்முடைய உண்மையான குரல், எது எங்களுடைய பாரங்களை முழுவதுமாய் மாற்றும், எது தற்சமயமாய் அல்ல, எது முழுவதுமாய் மாற்றும் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த குரலை ஆண்டவரே அந்த வழியை பின்பற்றுகிற ஜனங்களா இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய குரலை மாத்திரம் தான் பின்பற்றணும். ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பான உம்முடைய குரலை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி நடக்கணும்பா. எது உண்மையான அன்பு, எது பொய்யான அன்பு என்றே தெரியாமல் ஆண்டவரே இந்த நாட்கள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. யார் அன்பா பேசினாலும் அது உண்மைன்னு நினைச்சுக்கிறோம்பா. யார் அன்பா அழுதாலும் ஆண்டவரே அதை உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். அதற்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறதில்லை, கண்டுக்கிறதில்லை சாமி. ஆண்டவரே எது உண்மையான அன்பு, எது பொய்யான அன்பு, எது உண்மையான அன்பின் குரல், எது பொய்யான அன்பின் குரல், எது மாம்சத்தின் குரல், எது உலகத்தின் குரல் என்பதை கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பின் குரலை மாத்திரம் உம்முடைய அன்புக்கு மாத்திரம் அடிமையாகுகிற ஜனங்களா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பான வார்த்தைகளுக்கு மாத்திரம் தான் நாங்கள் அடிப்பணியணும். உம்முடைய அன்பான வார்த்தைகளுக்கு மாத்திரம் தான் நாங்கள் அடிமைகள்
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரோ ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்பதற்காக அதுதான் உண்மை, அதுதான் நம்பிக்கை என்று ஆண்டவரே அவர்களுடைய குரல்களை பின்பற்றி ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் நடக்க கூடாதுப்பா. ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய அன்பு, உலகத்தினுடைய அன்பு ஆண்டவரே எங்களை உம்மிடத்திலிருந்து பிரித்து விடும் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பின் குரலுக்கு மாத்திரம் நாங்கள் அடிபணியணும். உம்முடைய அன்பின் குரலுக்கு மாத்திரம் நாங்கள் அடிமைகள் ஆகணும். உம்முடைய அன்பின் குரலை மாத்திரம் எங்கள் ஜீவனுள்ள நாள் வரையும் ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி நடக்கிற ஜனங்களா கர்த்தரே, இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த எந்த இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். 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 ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். 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 அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்களும் எங்கள் சபை மக்கள், கலை சபை மக்கள் ஒவ்வொருவர் ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் ஆண்டவரே, போராட்டத்திலும் ஆண்டவரே, நிந்தனைகளிலும் ஆண்டவரே எங்களுக்காக துணை செய்வதற்கு, எங்களோடு கூட நிற்பதற்கு, அந்த பிரச்சனையை ஆண்டவரே சால்வ் பண்ணுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறீர். எப்போதும் கர்த்தர் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சின்ன பிரச்சனைகளை பார்த்த உடனே, போராட்டங்களை பார்த்த உடனே, கஷ்டங்களை பார்த்த உடனே ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நீர் கைவிட்டுட்டீங்கன்னு ஆண்டவரே நாங்கள் நினைத்து கொண்டு ஆண்டவரே இந்த நாட்கள்ல இருக்கிறோம்ப்பா. நீங்க கைவிட்டீங்கன்னு நினைத்து கொண்டு ஆண்டவரே மனிதர்களை தேடி ஆண்டவரே மற்ற காரியங்களை தேடி ஆண்டவரே இந்த நாட்கள்ல நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே உம்மீது ஆண்டவரே வைத்த விசுவாசங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள்ல இந்த நாட்கள்ல குறைந்து விட்டதே சாமி. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட போராட்டம் ஆனாலும் அதிலிருந்து வீட்டு எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அதை நாங்கள் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களை எப்போது கைவிடாம எங்களோடு கூட தான் இருக்கிறீர் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இந்த கால நேரத்தில் ஆழமா பதிய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றுங்க. மனிதர்கள் என்ன சொன்னாலும், மாம்சம் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கர்த்தாவே உண்மை நாங்கள் ஒரு
சந்தேகப்படவே கூடாது. உம்மீது வைத்த விசுவாசம் எங்களுடைய மனதில் ஒரு நாள் குறையவே கூடாது. உம்மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாள் எங்கள் இருதயத்திலிருந்து மாறவே கூடாது. நீர் கைவிட மாட்டீர் என்று ஆண்டவரே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை கலைப்பதற்கு, எங்கள் விசுவாசத்தை உடைப்பதற்கு, ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் விடுவதற்கு, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் உம்மீதுள்ள நம்பிக்கை அற்று போவதற்கு, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி, அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரே உம்மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ஆண்டவரே பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நீர் எப்போது எங்களை கைவிட மாட்டீர் என்று நம்பிக்கை ஆழமாய் பதிய வேண்டும் ஐயா. ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே அது தாமதமானால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் நினைக்கணுமே தவிர கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், இந்த பிரச்சனை மாறாது என்ற முடிவுக்கு நாங்களே அப்பா வந்துவிடவே கூடாது சாமி. நாங்கள் ஒவ்வொருவர் ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே சந்திக்கும் போது ஆண்டவரே அவை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே ஆண்டவரே நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவரே தாமதமானால் அந்த பிரச்சனைகள் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்ற ஆண்டவரே காரியத்துக்குள்ள நாங்களே வந்துடக்கூடாது. மனுஷருடைய உதவியை நாடி போயிடக்கூடாது, உலகத்தில் மனிதர்களுடைய உதவியை நாடி போயிடக்கூடாது, நண்பர்களுடைய உதவியை நாடி போயிடக்கூடாது, சொந்தங்களுடைய ஆண்டவரே உதவியை நாடி போயிடக்கூடாது சாமி. ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும், போராட்டம் ஆனாலும், பாடுகள் ஆனாலும், நிந்தை ஆனாலும், கண்ணீர் ஆனாலும், சோதனை ஆனாலும் அதை ஜெயிப்பதற்கு அது எங்களோடு கூட கர்த்தர் நீர் எப்போதும் இருப்பீர் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மனிதர்களை நாங்கள் ஒரு நாள் நம்ப கூடாதுப்பா, உறவினர்களை நம்ப கூடாதுப்பா, நண்பர்களை நம்ப கூடாதுப்பா. அவர்களெல்லாம் நிரந்தரமானவர்கள் அல்ல, நிரந்தரம் அல்ல என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆழமாய் பதியட்டும் சாமி. பிரச்சனை வந்த உடனே நண்பர்களையும் உறவினர்களையும் பக்கத்தில் இருக்கவங்களையும் ஆண்டவரே செல்வனையும் தேடி இந்த நாட்களை நாங்கள் ஓடுகிறோமே ஐயா, அதை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே பிரச்சனை வந்த உடனே முழங்கால் படியணும், சோதனைகள் வந்த உடனே முழங்கால் படியிடணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே அது முடிகிற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிக்கிறவர்களா ஆண்டவரே எங்களை நீர் கைவிடாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் எங்களை இந்த கால நேரத்தில் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த சோதனை காலத்துல, பிரச்சனை காலத்துல ஆண்டவரே நாங்கள் யாரையும் தேடி ஓடக்கூடாதுப்பா. முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து ஆண்டவரே அந்த பிரச்சனை மாறுகிற வரைக்கும், போராட்டங்கள் மாறுகிற வரைக்கும் ஆண்டவரே வேற எங்கேயும் போகாம, யாரையும் தேடி போகாம, மனுஷர்களை தேடி போகாம, உறவினர்களை தேடி போகாம, நண்பர்களை தேடி போகாம ஆண்டவரே கடைசி வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் உம்முடைய துணையை நாங்கள் தேடணும், உம்முடைய கரத்தை நாங்கள் பிடிக்கணும், உம்முடைய ஆண்டவரே உதவியை நாங்கள் நாடுவதற்கும் தேடுவதற்கும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற ஜனங்களா இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உம்மை மாத்திர நம்பி, உம்மீது மாத்திர விசுவாசம் வைத்து, உம்முடைய துணையை மாத்திர தேடி, உம்முடைய கரத்தை மாத்திர பிடித்து ஆண்டவரே வாழுகிற ஜனங்களா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அடித்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோக
மக்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல ஆண்டவரே அது ஒரு குறிக்கோள் இருக்குமானால், ஒரு நோக்கம் இருக்குமானால், அது ஆண்டவரே எப்போது ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே எப்போது வாழ வேண்டும் என்று ஆண்டவரே அந்த ஒரு குறிக்கோளோடு மாத்திரம் ஆண்டவரே வாழுகிற ஜனங்களால் கர்த்தர் நீரங்களை மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள்ல எப்போது கர்த்தரோடு வாழ்வதற்கு, எப்போது இயேசுவோடு கூட நாட்களை செலவழிப்பதற்கு என்னெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், என்னெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எதெல்லாம் நாங்கள் விட வேண்டும், எதையெல்லாம் நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு கூட மாத்திரம் ஆண்டவரே வாழ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் அந்த ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரம் தான் இருக்கணும் சாமி. ஆண்டவரே உலகத்துல வாழ்கிற நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்துக்கொண்டு ஒரு நாள் நம்ம கர்த்தரோடு கூட வாழ வேண்டும். அதற்காக இந்த கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்ம கர்த்தரோடு கூட வாழ வேண்டும். அதற்காக இந்த கண்ணீரை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடுகளை நாங்கள் சுமக்க வேண்டும். இந்த சோதனைகளை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த கால நேரத்தில் ஏற்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபை மக்கள், கலிசபை மக்கள் சபையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை வாழும் போது பணங்களை சம்பாதிக்கணும், வீடுகளை கட்டணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல பணத்தோடு கூட வாழணும் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் இருந்து ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே எடுக்கப்பட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் ஆண்டவரே பணம் சம்பாதிப்பது எங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. வீடுகளை வாங்குவது எங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. எங்களுடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது எங்களுடைய குறிக்கோளா இல்லாம ஒரு நாள் கர்த்தரோடு கூட வாழுவதற்கு, ஒரு நாள் தேவனோடு கூட ஜீவிப்பதற்கு, ஒரு நாள் அவரோடு கூட சுதந்திரமா இருப்பதற்கு, எந்த கஷ்டமும் இல்லாம கர்த்தரோட கூட கர்த்தர் பக்கத்துல கர்த்தரோடு கூட வாழுவதற்கு, இருதயத்துள்ள இயேசுவோடு கூட என்னாலும் வாழுவதற்கு, இப்ப பூமியில வாழும்போது நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு கூட, அந்த ஒரு ஆண்டவரே மனதோடு கூட, அந்த ஒரு ஏக்கத்தோடு கூட, அந்த ஒரு ஆசையோடு கூட, அந்த ஒரு விருப்பத்தோடு கூட, அந்த ஒரு வாஞ்சையோடு கூட, அந்த ஒரு பாரத்தோடு கூட, அதற்காக ஆண்டவரே வாழுகிற ஜனங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே ஜீவிப்பதற்கு, உம்மோடு என்றும் வாழுவதற்கு ஆண்டவரே இப்ப நாங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ ஆண்டவரே உம்மோடு கூட நிரந்தரமா இருப்பதற்கு, எந்த நிரந்தரம் இல்லாத காரியங்களை நாங்கள் விடணுமோ அவைகள் எல்லாம் விடணும். உம்மோடு கூட ஆண்டவரே அங்க சந்தோஷமா இருப்பதற்கு, இங்க நாங்க கண்ணீர் வடிக்க வேண்டுமானால் அதை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும் சாமி. இங்க நாங்க அங்க பிரச்சனை இல்லாம வாழ்வதற்கு, அங்க பாடுகள் இல்லாம உம்மோடு கூட சந்தோஷமாய் வாழ்வதற்கு பூமியில நாங்கள் பாடுகளை சகித்துக் கொள்ளணும், கண்ணீரை ஏற்றுக்கொள்ளணும், சோதனைகளை ஜெயிக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள் உள்ள ஜனங்களா இந்த கால நேரத்தில் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் எங்களுடைய குறிக்கோள் உலக ஜனங்களை போல வாழ வேண்டும், அவர்களை போல இருக்கணும், இவர்களை போல இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் வாழக்கூடாது, பணங்களை சம்பாதிக்கணும், மற்ற காரியங்களை பார்க்கணும், எல்லாரை விடவும் நாங்களும் அதிகமாய் சம்பாதிக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூடவே இந்த நாட்கள்ல நாங்கள் வாழக்கூடாதுப்பா. பிரச்சனைகளை சகித்து, போராட்டங்களை மேற்கொண்டு, சோதனைகளை ஜெயித்து, கண்ணீரை சகித்துக் கொண்டு ஆண்டவரே அனுதினமும் உம்மோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இது எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழுகிற ஜனங்களா கர்த்தர் இந்த கால நேரத்துல அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நாளில் இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாலு பாடல் பாடுவேன். நானும் பரலோகத்தில் நாலு பாடல் பாடுவேன். என்றும் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன்.
என்றும் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானும் பரலோகத்தில் பாடுவேன். நானும் பாடல் பாடிடுவேன். என்றும் வாழும் இயேசுவோடு என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்றும் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். நானும் பரலோகத்தில் 4 பாடல் பாடிடுவேன். 4 பரலோகத்தில் 4 பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். பாவத்தில் ஜீவிக்கவர். பாதாளம் அப்படின்னாலே அது வேதனை. பாதாளம் அப்படின்னாலே அது வேதனை. யார் இன்னைக்கு வேதனையோடு கூட இருப்பான்? யார் இன்னைக்கு வேதனையோடு கூட இருப்பாங்க? இன்னைக்கு யார் வேதனையில் கலங்கியிருப்பாங்க? யார் வேதனையில் கலங்கியிருப்பாங்க? இல்லை யார் வேதனையோடு கூட இருப்பாங்க? யார் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க? யார் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க? யார் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னா, அந்த பாவம் செய்கிறவர்கள், அந்த பாவத்திலே தொடர்ந்து நீடிக்கிறவர்கள். பாவம் செய்கிறவர்கள் அந்த பாவத்திலே தொடர்ந்து நீடிக்கிறவர்கள். பாவம் செய்கிறவர்களும் பாவத்திலே தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கட்டாயமாக அவங்க என்ன செய்ய முடியும்னா, வேதனையோடு கூட நம்ம வாழ முடியும். அந்த வேதனையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கழிக்க முடியும். ஆனால் தேவனுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக நம்ம வாழ வேண்டும் என்பது. அதான் பரலோகத்தினுடைய வாழ்க்கை. பரலோகம் அப்படின்னாலே அது எப்போதும் சந்தோஷம். நரகம் அப்படின்னாலே அது எப்போதும் வேதனை. எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் எப்போதும் நம்மளை வேதனையாக வாழ்வதற்கு வழிவாசலை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ நம்ம எப்போதும் தேவனுடைய நோக்கம் என்ன? எப்போதும் நம்ம சந்தோஷமாய் வாழணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய ஆசை, அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் அவர் பூமிக்கு வந்தது, அதுக்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினது, அதுக்காக தான் சிலுவையில் மரித்தது, அதுக்காக தான் உயிரோடு கூட எழுந்தது. எதுக்கு? நம்ம ஒவ்வொரு நாளும் நித்திய காலமாக எப்போதும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, எப்போதுமே நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. பட் அந்த சந்தோஷம் இன்றைக்கி கிடைக்கணும்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவத்திலே தொடர்ந்து நாம் நீடிக்கக்கூடாது. இன்றைக்கி பாவம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய சிந்தனை பிரதானமாக வருவது விபச்சாரம். அதான் பெரிய பாவம் அப்படின்னு. விபச்சாரம் பாவம் தான், அதில் மறுப்பே கிடையாது. ஆனால் அது மாத்திரம்தான் என்ன கிடையாதுன்னா பாவம் கிடையாது. அது மாத்திரம்தான் பாவம். இப்போ விபச்சாரம் மட்டும்தான் பாவம், வேறு எதுவுமே பாவம் இல்லை அப்படின்ற எண்ணங்கள் இன்றைக்கி நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும்னா போயிடணும். அது மட்டும், அது பாவம் இல்லைன்னு சொல்ல, அது பாவம், பிரதான பாவம் தான், பாவம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது மட்டும்தான் பாவம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ வேதம் எதெல்லாம் பாவம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே பைபிளில் இருக்குது. அந்த விபச்சாரத்தை தள்ளி விட்டுட்டு, அந்த விபச்சாரத்தை தள்ளிட்டு இதெல்லாம் பாவம் அப்படின்னு பார்த்தா நிறைய காரியங்கள் பாவம். அதில் ஒன்று மட்டும் தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். அந்த ஒரு பாவம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வேதனைகளை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா மாற்ற முடியாது. நம்மளை சந்தோஷமாக வைக்கணும்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்போ எது பாவம்? நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தோம்னா, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இதை யாருமே பாவத்தின் லிஸ்ட்டில் நம்ம வைக்க மாட்டோம். எது?
மற்றவர்களை அவமதிக்கிறது, மற்றவர்களை அலட்சியம் பண்ணுவதை யாருமே என்ன செய்யறதில்லை, அது பாவன்ற லிஸ்ட்டில் வைக்கிறதே இல்லை. அதான் சொன்ன பிரதானமான பாவம்னா ஒன்று சொன்னால் விபச்சாரம், ரெண்டாவது சொன்ன விக்கிரக ஆராதனை. இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாவத்தின் லிஸ்ட்டில் தெரிகிற மிகப்பெரிய காரியமாக இருக்குதே தவிர மற்றதெல்லாம் இன்னைக்கு என்னவா இல்லை அப்படின்னா பாவத்தின் லிஸ்ட்லேயே நமக்கு இல்லை. ஆனால் வேதம் அப்படி என்ன செய்யலை, அப்படி நமக்கு சொல்லலை. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அப்போ மற்றவனை அவமதிக்கிறவன் அப்படின்னா ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை ஒரு நபர் செலுத்தலை அப்படின்னாலே அது பாவம், அவங்களை அவமதிக்கிறதாக அர்த்தம். ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பை, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை நாம் செலுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா நாம் அவங்கள அவமதிக்கிறோன்னு அர்த்தம், அவங்களுக்கு அவமரியாதை செய்கிறோன்னு அர்த்தம். ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய கணம், ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பு, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய காரியம், அந்த நபருக்கு செலுத்த வேண்டியதை அந்த நபருக்கு நம்ம செலுத்தலை அப்படின்னா அது பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா வேதனை. இன்றைக்கி ஏன் நம்ம வேதனைப்படுகிறோம், ஏன்னைக்கு நம்ம வேதனையோடவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா ஒவ்வொரு நபருக்கும் நம்ம செலுத்த வேண்டிய கனத்தை நம்ம செலுத்தியிருக்கிறோமா? ஒவ்வொரு நபருக்கும், அது குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், அது சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், அது ஊழியர்களாக இருக்கலாம். ஏன் ஆண்டவரே அதான் சொல்கிறார் இல்லையா, உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தர் என்ன பண்ணு, கணம் பண்ணு அப்படின்னா, கணம் பண்ணு அப்படின்னார் இல்லையா. உன் விளைவின் எல்லாவித முதற் பலனால் என்ன செஞ்சிரு, கர்த்தரை என்ன பண்ணு, கணம் பண்ணு அப்படின்னு சொன்ன. உன் பொருளாலும் எல்லா பொருளின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்றார். எது கனம்? அவருக்கு செலுத்த வேண்டியதை கிட்ட வாங்கி தான் அவர் சாப்பிடணும் ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட வாங்கி தான் நம்ம கொடுத்தா தான் ஏசனாருக்கு சாப்பாடுனா அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம புண்ணியத்தில் ஒன்று ஏசனர் என்ன செய்யலை, அவர் வாழலை, அவர் புண்ணியத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா இது என்ன கனம் பண்ணுவதற்கு அடையாளம். எது? உன் விளைவின் முதற் பலனால், உன் பொருளினாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தர் என்ன பண்ணு, எல்லா விதமான முதற் பலனாலும், அப்படி தான் சொல்கிற இல்லையா, உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனால். அப்போ ஏதோ கடைசியாக இருக்கிறது மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கறது கர்த்தருக்கு என்ன கிடையாதுன்னா அதை கனம் பண்ணுவது இல்லை. அதை பொருள் தான் அது, ஆனால் என்ன இல்லை, அது கனம் பண்ணுவது இல்லை, அது கனம் பண்ணுவது இல்லை. அது ஃபஸ்ட்டு, அது முடிச்ச உடனே தான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பங்கு எடுத்து வைக்கிறோம் பார்த்தியா, அதுதான் கர்த்தருக்கு கனம் பண்ணுவது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், கனத்தை எதிர்பார்க்கிறார். இதில் மல்கியால் கூட வாசிக்க முடியும் இல்லையா, மல்கியால் கூட ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்பட பயம் எங்கே. மல்கியா 1ஆம் அதிகாரம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்பட பயம் எங்கே அப்படி என்ற சேனைகளே கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராக உங்களை என்ன கேட்குறேன். ஸோ நான் தேவன் அப்படின்னா என்ன அப்பான்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு பயப்படுற பயம் எங்கே, என்னுடைய கனம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி எதை பற்றி பேசின்னு வரார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 14வது வசனத்தை பாருங்கள். எதை பற்றி இதில் பேசின்னு வரார் அப்படின்னு பார்த்தா 14வது வசனத்தை பாருங்கள். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றார். அப்போ மேலே என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய கனம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்லி எதை பற்றி பேசிட்டு வரோம், அப்போ அதை பற்றி தான் பேசிட்டு வர்றார். எதை பற்றி, அந்த அந்த அடுத்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் என்ன பண்ணின்னு வருவார், அப்படி பேசின்னு வருவார் இல்லையா. 7ஆம் வசனத்தை பாருங்கள். என் பீடத்தின் மேல் படைக்கிறதுனாலேயே அடுத்த வசனத்தை கூட பாருங்கள். 8வது வசனத்தை முதல் பகுதியை, கண் மூனமானதை எது செஞ்சாலும் என்ன கிடையாது,
எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாம் கர்த்தர் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள்கிட்ட கண் ஊனமானது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் என்ன இருக்குது? நல்லது இருக்கும்போது எதை கொண்டு வந்து வைக்கிற? ஒரு மோசமானதை உதவாததை கொண்டு வந்து என்ன செய்கிற? எனக்கு படைக்கிறேன். அதுதான் 14 சொல்கிறார். இப்போ 14 பாருங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு கொண்டு வந்து பலியிடுகிறவ அவனுக்கு பேர் கபடஸ்தன்றார், கபடுன்றார். நல்லதை வச்சுட்டு கெட்டதை கொண்டு வந்து என்ன செய்யுது? இல்லாததல்ல, நம்மகிட்ட என்ன இருக்குதோ, நம்ம என்ன விரும்புகிறோம்? இருக்கிறதுல எது பெஸ்ட்டு, இருக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்குது, இருக்கிறதுல எது சிறந்தது, இருக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்குது, அதை தான் கொண்டு வந்து கர்த்தருக்கு படைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறத தவிர, எதையோ ஒன்று கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்துட்டோம்னா கர்த்தர் என்ன செய்யலை? அதை தேவன் அங்கீகரிக்கலை. எதையோ ஒன்று கர்த்தர் நம்ம கொண்டு வந்து கொடுக்கறதுனால அதை கர்த்தர் அங்கீகரிக்கலை. என்ன செய்கிறார்? அந்த சிறந்ததை கொண்டு வந்து கொடுக்கணும்னு என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் விரும்புகிறார். அதை மேலே கேட்குறான். 5 வசனம் படிக்கிற என்ன சொல்கிறாரு? 6 வசனம். குமாரன் தன் பிதாவையும் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால். இன்னைக்கு தேவனை எவ்வளோ பேர் கனம் பண்ண. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கணத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? ஆனால் அப்படி கணம் பண்ணாதன்னு பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை அசட்டை பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க? என்னை அசட்டை பண்ணுறீங்கன்றார். அப்போ ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை ஒரு நபர் செலுத்தாமல் போவார்கள், ஆனால் அது பாவம். அது குடும்பமாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம், அது சமுதாயமாக இருக்கலாம், அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அடுத்த ஒரு நபர்களை தரக்குறைவாக நினைக்கிறது, மதிப்பு குறைவாக நினைக்கிறது, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாமல் போவது பாவம்னு ஞானி சொல்கிறார். இவர் சொல்கிறது யார்? இதுக்கு முன்னாடி ஞானத்தில் சிறந்தவதுக்கு முன்னாடி ஆள் இல்லை, இதுக்கு பிறகும் ஒருத்தரம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஞானி சொல்கிறார்னா, இன்றைக்கி ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்தினதாக நமக்கு நம்முடைய மனசாட்சி சொல்லுதா? ஏன் மனசாட்சி உங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துறேன்னா? ஒரு குடும்பத்தில் இல்லையா, இப்போ கணவனுக்கு செலுத்த வேண்டிய கணம் இருக்குது, மனைவிக்கு செலுத்த வேண்டிய கணம் இருக்குது, பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய கணம் இருக்குது, பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கணம் இருக்குது, சமுதாயத்தில் அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டிய கணம் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரியானாலும் கர்த்தரால் தான் நியமிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது இல்லையா? எந்த அதிகாரமும் மேலான அதிகாரங்கள் ரோமர் 15 வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 15 வாசிக்கிறோம். மேலான எந்த அதிகாரமும் தேவனாலே அன்றி வேறு ஒருவரால் என்ன செய்யப்படலை? உருவாக்கப்படலை. 13 ரோமர் 13:15 ரோமர் 13 பாருங்க. ரோமர் 13:15 மேலான எந்த அதிகாரமும் தேவனாலே அன்றி எந்த மனுஷன் 13 தானே 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர்கள். ஏனென்றால் தேவனாலே அன்றி எந்த அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரமும் யார் தான் ஏற்படுத்துகிறதுன்னா கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு? அந்த அதிகாரத்தை தேவன் ஏற்படுத்துகிறாரு. அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாவம் செய்யலைன்னு அர்த்தம். விபச்சாரம் செய்வதும், அசுத்தமாக பார்க்கறதும், அசுத்தங்கள் நடந்துக்கிறதும், விக்கிரகத்துக்கு போகிறது மட்டும்தான் பாவம் இல்லை, அதுவும் பாவம். ஆனால் அதோட கூட சேர்ந்த பாவ லிஸ்ட்டில் நிறைய லிஸ்ட்டு. அதில் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்திடு. ஒரு நபருக்கு என்ன கணம், நான் ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபருக்கு என்ன கணத்தை நாம் செலுத்த வேண்டுமோ, என்ன மதிப்பை அவர்களுக்கு கொடுக்கணுமோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ அது கர்த்தர் பார்த்துக்கிறார். அது நமக்கு வேலையே கிடையாது. அவங்க நல்லவன் ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம வேலையே கிடையாது. ஏன்னா ஆண்டவரை இயேசுவே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசுவே சொல்கிறார், பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். பிலிப்பியர் 2:4 அடுத்த வசனம் 5. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோ தேவனுக்கு சமமா இருப்பத என்னை விட ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம வாயை விட்டு போயிடணும். என்னை விட ஒன்றும் பெரிய ஆளுங்க
என்னை விட ஒன்றும் பெரிய ஆளுங்க ஒன்றும் கிடையாது, என்னை விட ஒன்றும் சிறந்தவங்க ஒன்றும் கிடையாது, என்னை விட ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு நம்ம விட்டு போயிடணும். அது போனதான் அது தேவனுடைய ஆவி. ஏசு என்ன சொல்றாரு? பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல். அப்ப என்ன என்னல இப்ப பிதா பார்த்து ஏசு என்ன சொல்லலாம்? நீங்க ஒன்று என்னை விட பெரியவர் ஒன்றும் கிடையாது. திருத்தம் என்னது? பிதா குமாரன் பரிசு. இது 3 பேர் யாருது? சேம் கேட்டகரி தான். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3மே சேம் கேட்டகரி, ஒரே லேவல் தான். 3 பேருமே தேவன், 3 பேருமே 3ல் 1 1ல் 3. அப்படி இருக்கும்போது ஏசு என்ன சொல்லலாம்? நீங்கள் என்ன விட ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது இல்லையா, என்னோட ஒன்று பெரிய ஒன்று நீ கிடையாது அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம்ல. ஆனால் இயேசுவின் ஆவி என்ன ஆவி அப்படின்னா, பிதா தமக்கு சமமாக இருப்பதை அவர் என்ன செய்யவே இல்லை, அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு சமமாக தான் இருக்கிறாரு, என்னை போல தான் அவர் இருக்கிறாரு, ஏன் ஈக்குவலாக தான் அவளும் இருக்கிறாரு, என்னை விட ஒன்று பெரியவர் ஒன்று கிடையாது அப்படின்னு நினைக்காம அடுத்த முடிக்கிற எப்படி முடிக்கிறார் பாருங்க. பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அதுக்கு மேல இருக்கிற வசனம், சிந்தையே இருக்க கடவது. அவர் ரூபமா இருந்தோம், அதான் முக்கியமான வார்த்தை, ரூபமா இருந்தோம் சமமா இருப்பதை எண்ணாமல் வெறுமையாக சொல்ற. உண்மை விட நாங்கள் எல்லாம் அப்படி என்னது? அப்போ நம்ம பார்வையில் இருக்க என்ன பார்வை வரணும்னா, மற்றவனை பார்க்கும்போது நம்மளை விட அவங்க நல்லவங்க, நம்மளை விட அவங்க சிறந்தவங்க, நம்மளை விட அவங்க உயர்ந்தவங்க, நம்மளை விட அவங்க பெரியவங்க, நம்மளை விட நல்ல கிருபை உள்ளவங்க, நம்மை விட அவங்க பரிசுத்தவான்க, நம்மை விட மதிப்பு மிக்கவன் என்று சொல்லி ஒரு நபரை பார்க்கும்போது, அதை யாரை பார்த்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பார்வை இன்னைக்கு நமக்கு வரலன்னு சொன்னா நம்ம பாவம் செய்யறோம்னு அர்த்தம். ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணம், பிதா அப்படின்னா பிதானா பிதாவுக்கு என்ன கணமோ அதுதான் கணம், குமாரனா குமாரனுக்கு என்ன கணமோ அதான் குமாரனுடைய கணம், பரிசுத்தாவிக்கு என்ன கணமோ அந்த கணம் தான் பரிசுத்தாவிக்குரிய கணம். அப்போ ஒரு நபருக்கு நம்ம என்ன தேவனே என்ன எதிர்பார்க்கிறார்? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? அப்போ ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்தாவிட்டால் நாம் பாவம் செய்கிறோம். இந்த பாவம் செய்கிற ஒரு நபர் ஒரு நாள் எப்படி இருக்க முடியாதுன்னா, வேதனை இல்லாம இருக்க முடியாது. வேதனை இல்லாம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம வேதனையோடு இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் அந்த கஷ்டம் இருக்குது? அந்த கஷ்டம் வேதனை எதனால வருது? கிடைக்க வேண்டியது கிடைக்காவிட்டால் என்ன வரும்? நமக்கு வேதனை வரும் இல்லையா? கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காவிட்டால் நமக்கு என்ன வரும்? நமக்கு வேதனை வரும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லுது இல்லையா? லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் யாரு? ஐஸ்வர்யவான். ஒருத்தன் யாரு? லாசரு. ஆனால் லாசருக்கு என்ன கிடைக்குது? மேல் வாழ்க்கை இல்லை, கீழே அந்த அந்த வாழ்க்கை, அந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச உடனே அவன் வாழ்க்கை என்ன கிடைக்குது? ஆபரகம் மடியில் போய் செம்முன்னு உட்கார்ந்துட்டார் இல்லையா? ஆபரகம் மடியில் என்ன பண்ணிட்டாரு? அமைதியாக உட்கார்ந்துட்டாரா? இப்போ லாசர் என்ன செய்யறான்? பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரும் இருக்க கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணீரை தொட்டு என் நாவை குளிர பண்ணும்படி இந்த அக்னி சுவாலையில், இப்ப எப்போ எது வேதனை? கிடைக்க வேண்டியது ஒரு நபருக்கு கிடைக்காவிட்டால் அது வேதனை. இப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கு தண்ணி கிடைச்சிட்டா வேதனைப்படுவாரா? இந்த ஐஸ்வர்யன் எப்போ வேதனைப்படுறேன்னு சொல்றாரு? எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு தேவையானது என்ன செய்யலை, இங்கே கிடைக்கல, அதனால் நான் என்ன செஞ்சுன்னு இருக்கிறேன்? நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ என்ன கிடைச்சா நான் வேதனைப்பட மாட்டேன், எனக்கு தண்ணி கிடைச்சிட்டா என்ன செய்யப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன்றா இல்லையா? அப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு வேதனையை உண்டாக்கும்? கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்காவிட்டால் அந்த மனுஷனுக்கு அது வேதனை. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது இன்னைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால், இப்போ எனக்கு என்ன கிடைக்கணுமோ, எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு கிடைக்காவிட்டால், அது எனக்கு கிடைக்காவிட்டால் அது ஒரு மனுஷனை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். அந்த வேதனை இல்லாத இன்னைக்கு வாழணும். எப்போ வேதனை வாழ முடியும்? இப்போ அதே இடத்துல யாரும் இருக்கிறான்? லாசர் இருக்கார் இல்லையா?
இப்ப லாசருக்கு அப்ப என்ன இருக்குது? ஐஸ்வர்யன் சொல்ற வார்த்தையை வச்சு எடுத்துக்க என்னது? ஆபிரகாம் அடியில் லாசரு இருக்கிறான். ஐஸ்வர்யன் என்ன சொல்றான்? லாசரு தன் விரலினால் தான் தண்ணீரை தொட்டே நாவலே கொஞ்சம் குளிர பண்ணுன்னு சொல்றான் இல்லையா? இப்ப லாசருக்கு என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அப்ப அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கு இருக்குது. அதனால அவனுக்கு என்ன இல்லை? வேதனை இல்லை இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன இல்லை? எது இல்லை, எது வேணுமோ அது என்ன செய்யல அவனுக்கு இல்லை. அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அது வேதனையை கொண்டு வருது. அப்ப இந்த பூமியில எப்போ நம்ம வேதனைப்படுவோம்? கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காவிட்டா நம்ம வேதனைப்படுவோம். எது கிடைக்கணுமோ அது கிடைக்காத பட்சத்தில் நமக்கு என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். அந்த வேதனை ஏன் வருது? சரி, அவனுக்கு கேட்கணும், ஏன்ப்பா அந்த வேதனை வாசப்படுற? ஐஸ்வர்யனை கேட்கலாம, ஏன் அந்த வேதனைப்படுற அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் அழகா பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நீ பூமியில இருக்கும்போது உன் வீட்டுக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் இருந்தான்ல, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுத்தியா? முன்னாடிக்கிறது யாரு? ஒரு பிச்சைக்காரன் தான் இருக்கிறான் இல்லையா? பூமி வீட்டுக்கு முன்னாடி வாசல்படி யாரு இருக்கிறான்? ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ கொடுத்தியா? ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுத்தியா? அவன் பிச்சைக்காரன் தான். அதாவது லட்சக்காரனுக்கு கொடுக்கிற கனத்தை கேட்கல. லட்சக்காரனுக்கு, ஒரு லட்சாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கேட்கல. அப்ப பிச்சைக்காரனுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல? லட்சக்காரனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, பிச்சைக்காரனுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல? லட்சக்காரன் மதிப்பு நீ பிச்சைக்காரனை கேட்கல. ஒரு பிச்சைக்காரனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல? ஒரு பிச்சைக்காரன் அதாவது ஒரு சாதாரண ஆளு தான், ஒரு ஏழை தான். ஒரு ஏழைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல? ஒரு பணக்காரன் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ரைட், ஓகே இல்லையா? ஆனா ஒரு ஏழை, அந்த ஏழைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல? அந்த ஏழைக்கு உரிய மதிப்பை அவனுக்கு கொடுத்துருக்கிறியா? அவன் ரொம்ப ஏழைங்க, ஒன்னுத்தையும் உதவாதவன், ரைட், ஆமா உண்மைதான். அதாவது ஒரு நாய் புண்ணை நக்கனா கூட அந்த நாயை துரத்தது கொண்டு என்ன இல்லை, அவனுக்கு திராணி இல்லை. ஆனா அவனை கூட கத்த என்ன செய்ய விரும்புறாரு? கனமனு விரும்புறாரு இல்ல? தேவன் என்ன விரும்புறா? அந்த ஒரு நாய் புண்ணை நக்குது, அந்த நாயை கூட அவன் என்ன செய்ய முடியல, அவனை துரத்துவதற்கு திராணி இல்லாத அளவுக்கு இருக்கிறான் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கிறான். ஆனா அவன் செத்த உடனே அவனை யார் தூக்கிட்டு போறான்? இவன் மரிக்கிறான். அப்படியே லாசரு மரித்து தேவதூதனாலே லாசரு மரித்து தேவதூதனால் இப்ப அவனை பரலோகம் எப்படி பார்க்குது? அவனுக்குரிய கனத்தை அவனுக்கு செலுத்துது. ஒரு பிச்சைக்காரன் பார்க்கல, ஒரு பிச்சைக்காரன் பார்க்கல. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்த்த நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு மனுஷனா அவனை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? நான் எப்படி பார்க்கணும் பார்க்க கூடாது. அதை பார்த்து நம்ம முழங்கால் யுத்த புஸ்தகத்தில் ஒரு இருக்கும், இயேசுவின் கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். உன்னை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நம்ம கண்ணை வச்சு பார்க்க கூடாது, நம்ம அறிவில் வச்சு பார்க்க கூடாது, நம்ம சிந்தனை வச்சு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? அவங்களை இயேசு எப்படி பார்ப்பார்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தால் அவங்களை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? அவங்கள ஆண்டவர் எப்படி யோசிப்பார்? அவங்கள ஆண்டவர் எந்த இடத்துல வைப்பாரு, எந்த ஸ்தானத்தில் வைப்பாரு, எந்த இடத்துல வைப்பாரு? அப்ப அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு நபரை நம்ம வைக்கணும். ஒரு நபர் நம்மளை விட, நான் சொல்றேன், ஐசோனி பெரிய பணக்காரன் தான், ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப அறிவு இருக்குது, ரொம்ப திறமை இருக்கு. ஆனா லாசருக்கு ஒண்ணுமே இல்லைதான். ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் அவனுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு கணம் இருக்குல்ல? அவனுக்குன்னு ஒரு கணம் இருக்குதுல்ல? அவனுக்குரிய கணத்தை நீ செலுத்தனியா? இது ஐஸ்வர்யனுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த லாசருவுக்குரிய கணத்தை அவன் செலுத்திருப்பான்னா, அந்த லாசருவுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அந்த லாசருவுக்கு செலுத்திருப்பான்னா, இன்னைக்கு ஐஸ்வர்யனுக்கு வேதனையே கிடையாது. இன்னைக்கு வேதனையே கிடையாது. ஆனா அந்த இடத்துல யாருக்கு செலுத்த கணத்தை யார் செலுத்தல? அந்த லாசருவுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அந்த ஐஸ்வர்யன் என்ன செய்யாம போயிட்டான்? செய்யாம போயிட்டான். ஏன் பார்த்தான்? அவன் எப்படி பார்த்தான்? அவன் ரேஞ்சில இருந்து பார்த்தான், அவன் நிலைமையில இருந்து பார்த்தான், அவன் அந்த சூழல இருந்து பார்க்கறானே தவிர அவன் எப்படி பார்க்கல? சோ அந்த லாசருவுக்கு என்ன மதிப்பு? ஒரு லாசருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, லாசருக்குன்னு ஒரு கணம் இருக்குது, பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் இருக்குது, லட்சக்காரனுக்கு ஒரு கணம் இருக்குது. அப்படின்னா எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு கணம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கணம் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கிற கணத்தை நீங்க நம்ம என்ன செய்ய வேணும்? எல்லாருக்கும் கொடுத்துடணும்.
யாருக்கு என்ன கணத்தை கொடுக்கணுமோ, யாருக்கு என்ன மதிப்பை கொடுக்கணுமோ, அவன் நம்மளை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ நமக்கு தேவையில்லை. பட் நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு ஏன் நம்ம வேதனைப்படுறோம், இன்னைக்கு ஏன் நம்ம துக்கமா இருக்கிறோம், இன்னைக்கு ஏன் நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் போது கிடைக்க மாட்டிருக்குது, இன்னைக்கு ஏன் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு ஏன் நமக்கு கிடைக்க மாட்டிருக்குது, இன்னைக்கு நம்ம கிடைக்க வேண்டிய ஒண்ணு என்ன செய்ய மாட்டேன். அதான் நம்ம என்ன பண்றோம், வேதனைப்படுறோம். கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்காம போகிறதுனால நம்ம எதில் இருக்கிறோம், வேதனை இருக்கிறோம். ஏன் வேதனை, கிடைக்கல. ஏன் கிடைக்கல, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்திட்டோமா? அப்ப ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துற ஒரு நபர் தான் எப்படி இருக்க முடியும்னா சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க தான் எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க தான் எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்போதான் அவங்க தான் எப்போதுமே வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவங்க தான் எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அவங்க தான் எப்போதுமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி உட்கார்ந்துருக்கான் லாசரு, எங்க உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு வேதனை இல்லை. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அதனால அவன் என்னவா இருக்கிறான், வேதனையா இருக்கிறான். ஏன் வேதனை, ஒரு லாசருவுக்கு கிடைக்கிற மதிப்பை, ஒரு கணத்தை அவன் என்ன செய்யாம போயிட்டான்னா கொடுக்காம போயிட்டான். அப்ப ஒவ்வொரு நபருக்கு என்ன இருக்குது, ஒரு கணம் இருக்குது. அது சின்ன பிள்ளைகள் அந்த கூட என்ன இருக்குது, கணம் இருக்குது. இந்த ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில பாருங்க, பிச்சைக்காரன் கூட்ட கூட நின்று கேட்டு போறேன், என்னப்பா இல்லையா, ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட என்ன செய்வாரு, கேட்பார். ஒரு சின்ன குழந்தை கூட்டம் என்ன செய்வாரு, அவருக்கு இடம் இருக்குது. அப்ப சின்ன பிள்ளைகள் வருவதுக்கு என்ன செய்யாதீங்க, சீசெல்லாம் அதட்டுறாங்க இல்லையா, டேய் வராதுக்கு போங்கன்னு உடனே சொல்ல, எப்பா சின்ன பிள்ளை என்ன பண்ணு, இங்க வர விடுப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு, அவனை வர வச்சு அவன் தலைமையில கையை வச்சு அவனை ஜெபம் பண்ணி அனுப்புறார். ஏன், அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுக்கிற கணத்தை கூட இயேசு கொடுக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை தானே, அலட்சியம் பண்ணல. அது ஒரு சின்ன பிள்ளை தானே, அதை தூக்கி போ, அது ஓரம் கொண்டு போ, அப்படி என்ன செய்ய, அலட்சியம் பண்ணல. அவர் சின்ன பிள்ளையா இருந்தா கூட தேவன் என்ன செய்கிறார், அந்த சின்ன பிள்ளைக்குரிய கணத்தை அந்த சின்ன பிள்ளை கொடுக்கிறார். ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட அந்த பிச்சைக்காரன் கொடுக்கிற கணத்தை அந்த பிச்சைக்காரன் என்ன செய்யறார், தேவன் கொடுக்கிறார். ஒரு வேலை விதவை கூட அந்த விதவை அந்த கணத்தை என்ன செய்யறார், அந்த நபர் கண்டவர் கொடுக்கிறார். அதான் தேவனுடைய ஆவி. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் ரொம்ப மூத்த விசுவாசி, நான் பெரிய ஆளு, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நீங்க செலுத்தி இருக்கிறேன்னா அவங்க வாழ்க்கையில் தான் என்னெல்லாம் இருக்க முடியும்னா வேதனை இல்லாம இருக்க முடியும். அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் என்ன செய்யும், கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுத்துரும். எந்த பாவம், பிறனை அவமதிக்கிறதுனால வர்ற பாவம் என்ன செய்யும்னா கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுத்துரும். அவ்வளவுதான். எது எனக்கு கிடைக்கணுமோ அது எனக்கு என்ன செய்ய போறோம், கிடைக்காம தடுத்துரும். அதை கிடைக்காம தடுத்துட்டா என் வாழ்க்கை நான் என்னவா இருக்க முடியாதுன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. இதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். இதுதான் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா. தாவீது அந்த கில்போவா மலையை பார்த்து பேசுவார். என்ன பேசுவார், கில்போவா மலையே இனி உனக்கு பனியும் கிடைக்காது, உனக்கு கில்போவா மலையே, கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் இனிமே பெய்யாது. பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. ஏன் பெய்யாது, வயல்கள் உனக்கு என்ன தெரியாது, இதுக்கு உனக்கு பலன் கொடுக்கிற நிலம் இல்லாம போகும். அங்கே அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடயம் அவமதிக்கப்பட்டது. ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை இந்த மலை என்ன செய்யாம போச்சு, செலுத்தாம போயிடுச்சு. அப்ப யார், ஒரு வீரன், அவன் ஒரு ஜெப வீரன். அப்படின்னா ஜெபிக்கிறவங்க ஒரு கணம் இருக்குதா, ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு கணம் இருக்குதா. என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியுடைய கேடயம், எல்லாருடைய கேடயம் சொல்லல, பராக்கிரமசாலிகளுடைய கேடயம் அவமதிக்கப்பட்டதே என்றார் இல்லையா. அப்ப பராக்கிரமம் என்ன சொல்லலாம், ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார், ஒரு கணத்தை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்றவங்களுக்கு ஒரு கணத்தை வச்சிருக்கிறார், துதிக்கிறவங்களுக்கு ஒரு கணத்தை வச்சிருக்கிறார், பாடுகிறவர்களுக்கு ஒரு கணத்தை வச்சிருக்கிறார், ஆராதிக்கணும் ஒரு கணத்தை வச்சிருக்கிறார். அப்ப எல்லா நபருக்கு என்ன வச்சிருக்கிறார், ஒரு கணத்தை வச்சிருக்கிறார்னா அந்த கணத்தை இன்னைக்கு நான் செலுத்திட்டேனா. அப்ப கில்போவா மலை என்ன செய்யல,
அந்த மலை அந்த பராக்கிரமசாலிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அந்த அந்த மலை என்ன செய்யல, அது செலுத்தல. அதான் சொல்றாரு, இதுக்கு மேல உனக்கு என்னவா கிடைக்காது, மலையும் கிடைக்காது, உனக்கு பனியும் கிடையாது, நல்ல பலன் தரக்கூடிய காணிக்க வயல் என்ன செய்யாது, உனக்கு நல்ல வயலே கிடைக்காது, உனக்கு நல்ல ஆஸ்வத்தை நீ பார்க்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்ன செஞ்சாலும் நீ எதிர்பார்க்கிற பலன் என்ன செய்யாது, உனக்கு அது கொடுக்காதுன்றார். அந்த வசனம் திரும்ப நல்ல வாசி, நல்ல வாசி. அங்கே கேடகம் அவமதிக்கப்பட்டது இல்ல, அந்த அந்த காணிக்க தரும் வயல்கள், அது அந்த வாசி. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் இனி பெய்யாமலும் பலன் தரும் வயல்கள். அப்ப என்ன, நீ பண்ணி பிரயாசப்படுவ, உனக்கு என்ன கொடுக்காது, அது பலன் கொடுக்காது. இதைதான் காயினை பார்த்து சொன்னார் இல்லையா, இதைதான் காயினை பார்த்து என்ன சொன்னாரு, நீ நிலத்தை பயிரிடுவ, இனி என்ன செய்யாது, அது உனக்கு பலன் கொடுக்காதுன்னார் இல்லையா. காயினை பார்த்து என்ன சொன்னாரு, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயினை பார்த்து என்ன சொன்னாரு, நீ நிலத்தை பயிரிடுவ, அது உனக்கு பலன் கொடுக்காது. ஏன் பலன் கொடுக்காது, அது ஏன் பலன் கொடுக்காது, உன்னை விட சின்னவன் தான், அந்த சின்னவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ என்ன செய்யல, நீ கொடுக்கலன்றார் இல்லையா. ரெண்டாவது என்ன, உன்னை விட பெரியவர் யாரு, ஆண்டவர். அவர் கேட்கிறார், அவருக்கு கனத்தை கொடுத்தியா, உன்னை விட சின்னவனுக்கு என்ன கொடுக்கல. இப்ப காயினை பத்தி என்ன சொல்றாரு, ஆபேல் சின்னவனா, காயினை விட ஆபேல் சின்னவனா, காயினை விட ஆபேல் சின்னவனா. இப்ப சின்னவன் அவன் கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யல, அவனை கொடுக்கல இல்லையா. இப்ப ஆண்டவர் பெரியவரா, இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போங்க தம்பின்னு கேட்கிறாரா, நான் என்ன எனக்கு வாட்சிமான வித்தியமா பாக்குறேன், போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அவனுக்கு என்ன, அவர் என்ன கேட்கிறாரு, அவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ற. ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கு ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்களே, அவங்களுக்கு என்ன மதிப்பு, நம்மகிட்ட பேசுறவங்களுக்கு நம்மள மதிப்பு கொடுக்க முடியுமா. நம்மகிட்ட பேசுறாங்க, இப்ப ஆண்டவர் பேசுறாரா, காயின் கிட்ட ஆண்டவர் பேசுறாரா, காயின் கிட்ட ஆண்டவர் பேசுறாரா, எங்க போவோம் தம்பி அப்படி கேட்டாரா, அவன் ரத்தம் எங்க போவோம் தம்பின்னு கேட்டாரா, என்ன சொல்லணும். அவங்க கேட்கிற கேள்வி என்ன, நான் என்ன, நான் வாட்ச்மேன் உத்தியோகமா பாக்குறேன், நான் பின்னாடியே சுத்தி திரும்பட்டுமா என்ன. அவர் என்ன கேட்டாரு, உங்ககிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு என்ன மதிப்பு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறாங்களே, அந்த கேட்டவங்களுக்கு என்ன மதிப்பு. ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்கிறாங்கல்ல, கேட்பாங்களா, யாரோ ஒருவர் சம்படி இல்லையா, நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்கல்ல, அது என்ன மதிப்பு, அதுக்கு என்ன பதில். நம்மகிட்ட பேசுறவங்களுக்கு என்ன மதிப்பு, நம்ம பேசுறோம் நம்ம என்ன மதிப்பு. அவரு பேச எங்க தம்பின்னு கேட்கிறார், என்ன கேட்கணும், ஒண்ணு இல்ல இருந்துச்சு, அமைதியா கூட என்ன பண்ணிருக்கலாம், ஆமா அமைதியா கூட போயிருக்கலாம். ஆனா என்ன செய்யறான், அந்த எதிர்த்து பேசுறான் இல்லையா, அந்த எதிர்த்து பேசுறான் இல்லையா. நான் அவனுக்கு என்ன, நான் அவனுக்கு என்ன காவலாளியா, நான் அறியேன். அவனுக்கு என்ன வாட்ச்மேனான்னு கேட்கறான் இல்லையா, அவனுக்கு என்ன, நான் வாட்ச்மேனா, அவன் பின்னாடி என்ன சுத்தி திரும்பட்டுமா, அவனுடைய என்ன இருக்கட்டுமா, அவன் தான் பாதுகாத்து எனக்கு வேலையா, அதான் எனக்கு பொழப்பா. உன்கிட்ட பேசுறாரேப்பா, உன்னோட பெரியவர் தானே பேசுறாரு, பெரிய ஆண்டவர் தானே பேசுறாரு, அவருக்கு என்ன மதிப்பு. உன்னோட சின்ன பையன் ஆபேல், அவனுக்கு என்ன மதிப்பு. ஏன் நிலத்தை பலன் கொடுக்க மாட்டிருக்குது. இதைதான் கில்போவா மலையை பார்த்து சொன்னார். என்ன சொல்றாரு, பராக்கிரமசுடைய கேடயங்கள் அவமதிக்கப்பட்டது, காணிக்கைக்கு பலன் தரும் வயல்கள் இனி உனக்கு இருக்காது, உங்கள்கிட்ட பனியும் இருக்காது மழையும் இருக்காது. அப்ப என்ன இருக்காது, பனியும் இல்ல மழையும் இல்லைன்னா வயல் எப்படி விளைய போகுது, வயல் விளையாது. அப்ப நீ பிரயாசப்படுவ, உனக்கு பலன் இருக்காது. ஏன் இருக்காது, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நீ செலுத்தாம போயிட்ட, அதனால நீ மழை பெரிய உயர்ந்த மழை தான், நீ பெரிய ஆளுதான், ஆனா கிடைக்க வேண்டியது அது கிடைக்காம போயிடும். இன்னைக்கு என்ன கிடைக்கணுமோ அது என்ன செய்யாது, எனக்கு கிடைக்காம போயிடும். அததான் அங்க சொல்றார். என்ன சொல்றாரு, காயினை பார்த்து சொன்னார், உன் பயிரிடுவ, அது உனக்கு என்ன செய்யாது, உனக்கு பலன் கொடுக்காது. ஏன் கொடுக்காது, உன்னை விட சின்னவனையும் நீ மதிக்கல, உன்னை விட பெரியவனையும் நீ மதிக்கல. அப்ப யாரும் என்ன செய்யல, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நீ செலுத்தாம பண்ண விளைவு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. உனக்கு என்ன கிடைக்கும், என்ன என்ன நோக்கத்தோடு நீ பிரயாசப்படுறையோ, என்ன ஏக்கத்தோடு பிரயாசப்படுறையோ,
என்ன லக்கோட நீ பிரயாசப்படுறியோ, என்ன தரிசனத்தோட பிரயாசப்படுறியோ, அந்த லக்கு, அந்த தரிசனம், அந்த பிரயாசம் உனக்கு என்ன கொண்டு வராதுன்னா ஒரு நல்ல பலனை உனக்கு கொண்டு வராது. ஒரு நல்ல பலனை கொண்டு வராது. இது சாமுவேலுக்கு அழகா தெரிஞ்சிருச்சு. எது? ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம கரெக்டா என்ன செஞ்சிடணும், செலுத்தணும்ன்றது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சாமுவேலுக்கு தெரிஞ்சிச்சு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல அந்த சாமுவேலுக்கு அழகா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? அந்த சவுலை கூட்டிட்டு போனவனே சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே முதன்மையான இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா? அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே முதன்மையான ஸ்தானத்தை கொண்டு போய் சவுலை உட்கார வைக்கிறார். ஏன்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அங்க இல்லையா? அங்க எவ்வளவு பேர், கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 24 பேர் பக்கம் இருக்கிறாங்க இல்லையா? அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேரா இருந்தார்கள். அவர்களுக்கு தலைமையான இடத்துல யார வைக்கிறான்? இப்ப பாருங்க, 3 ஸ்டெப் பாருங்க. ஒண்ணு ஜனங்க இல்லையா? ஒண்ணு ஜனங்களா? அடுத்தது யாரு? அழைக்கப்பட்டவர்களா? அடுத்தது யாரு? அழைக்கப்பட்டவன தலைமையா இருக்கிறவனா? 3 ஸ்டெப்பை பார்க்க முடியுதா? ஒண்ணு என்ன? ஜனங்கள் இல்லையா? இப்ப சமையல்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சமையல்காரன் இருக்கான் இல்லையா? அவன் சாதாரண ஜனம். அடுத்து யார் இருக்கிறான்? அழைக்கப்பட்டவன். அடுத்து யார் இருக்கிறான்? இப்ப 3 சேர் வச்சிருக்காங்களா? ஒரு 3 சேர் அங்க வச்சிருக்காங்களா? எங்க வச்சிருக்காங்க? அந்த சாமியோடைய அந்த பந்திக்குள்ள 3 இடத்த வச்சிருக்காங்களா? ஒரு என்ன இடம்? சமையல்காரன் இடம் இல்லையா? அடுத்த இடம் அழைக்கப்பட்ட 30 பேர். அடுத்த இடம் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில். அப்ப சாமுவேலுக்கு, அப்ப சவுலுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருக்காரா? ஒன்னும் புரியல. ஒன்னு சமையல்காரன் இல்லையா? அவனுக்குரிய கணத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். அடுத்தது என்ன? 30 பேர் அழைக்கப்பட்டவங்க, அவங்களுக்குரிய கணத்தை அவனுக்கு கொடுத்துட்டார் இல்லையா? இவர் யாரு? எல்லாருக்கும் தலைமையா இருக்கிறவர். இவருக்குரிய கணத்தை இந்த 30ஓட பக்கம் சேர்பட உட்கார வச்சிருக்கலாம்ல. 30 சேர் போட 31 சேர போட முடியுமா? முடியாதா? 30 சேர் லைனா போட்டார்ல, அப்ப 31 சேர போட்டு உட்காருங்க சவுல்னு சொல்ல முடியாதா? இல்ல சென்டர் உட்கார சொல்ல முடியாதா? முடியும் தானே? நீங்க பாருங்க, இந்த கலெக்டர் ஆபீஸ்ல பாருங்க, நீங்க எல்லாம் லைனா உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அந்த கலெக்டருக்கு மட்டும் ஒரு தனி சேர் இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் ஒரே லைன் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு மட்டும் அந்த தனி சேர் பாத்தீங்களா? ஏன்? அது அவருடைய ஹானர். அப்ப அந்த அதிக அந்த நிர்வாகம் என்ன செய்யுது? அவர் என்ன பண்ணுது? கனம் பண்ணுது. இப்ப அவரும் சொல்றோம், அடுத்த இடத்துக்கு யாரும் வர போறாங்க, அந்த இடத்துக்கு வர போறாங்க தானே, லைனா உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒரே சேம் கேட்டகரி தானே. இன்னும் சொல்ல போனா, நேற்றுக்கு முன்னாடி பேப்பர் நான் பார்த்தோம், டக்குன்னு யோசிச்சேன். சுதாகரும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, பாஸ்கர பண்ணி அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? பக்கம் பக்கம் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுதாகர் யாரு? எஸ்பி இல்லையா? சுதாகர் யாரு? எஸ்பி. பாஸ்கர் பண்ணி யாரு? கலெக்டர் இல்லையா? 2 பேரும் சேம் ஒரே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். எல்லாரும் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணும்போது தான் ஐஏஎஸ்க்கு தனி கேட்டகரி, ஐபிஎஸ்க்கு தனி கேட்டகரி, ஐஆர்எஸ் தனி கேட்டகரி, இப்படி என்ன செய்யறாங்க? அந்த மார்க் வைஸா பிரிக்கிறாங்க இல்லையா? ஆனா எல்லாம் யாரு? ஒரே ஒரு சிவில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க தானே. இவரும் மாவட்டத்துக்கு அதிகாரி தான், அவரும் மாவட்டத்துக்கு அதிகாரி தான் இல்லையா? இப்ப எஸ்பி யாரு? முழு மாவட்டத்துக்கும் காவல்துறை அதிகாரி இல்லையா? அவர் யாரு? முழு மாவட்டத்துக்கும் அதிகாரி. அப்படித்தானே? 2 பேரும் ஒரே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தானே. ஒருவேளை நான் என்னுடைய கணிப்புன்னா, ஒருவேளை சுதாகரை விட ஒரு மார்க்காவது யார் அதிகமாக எடுத்திருக்கணும்? பாஸ்கர் பண்ணி எடுத்திருக்கணும் இல்லையா? ஏன்னா சொல்ல வரேன்னா, ஒரே ஸ்கூல் தான், ஒருவேளை ஒரே கோச்சிங் சென்டர் போயிருக்கலாம், ஒரே எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ஏன் பக்கம் பக்கமே கூட உட்காந்து என்ன பண்ணிருக்கலாம்? எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ஒரே தான் திருத்தி இருக்கலாம். ஆனா வந்த கேட்டகரி என்ன? அவருக்கு மட்டும் ஒரு தனி கேட்டகரி. ஏன்? அந்த நிர்வாகம் அவர் என்ன செய்யுது? கனம் பண்ணுது. ஒரு சாதாரண ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தெரியுது, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை சரியா செலுத்துது. ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம என்ன செய்யவே கூடாது? அந்த கணத்தை எடுக்கவே கூடாது. அந்த கணத்தை அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அவர்களுக்கு தான் செலுத்தணும். அந்த ஒரு இருக்குன்னா பாருங்க, அந்த சவுல் அழகா பண்றாரு பாருங்க. அந்த சேர்ல யாரையுமே இவர் வருவான்னு தெரியுமா? இவர் யாருன்னு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் ராஜாவே ஆகல. ராஜாவா ஆக போறவருக்கே இவ்வளவு கணத்தை கொடுத்தா ராஜாவா ஆனவருக்கு எவ்வளவு கணத்தை கொடுப்பார்?
இப்போ சவுல் கொண்டு உட்கார வைக்கும் போது சாமுவேல் என்ன ஆகல? சாமுவேல் கொண்டு போய் சவுலை உட்கார வைக்கும் போது சவுல் என்னவா ஆகல? இன்னும் ராஜாவா ஆகல இல்லையா? நாளைக்கு தான் ராஜாவா ஆக போறாரு இல்லையா? ஏன் நாளைக்கு ஆகிறது தேவனால் தடுக்கப்படக்கூட முடியும். ஏன் எலியாபுக்கு மேல கொண்டு போய் கொப்பியை ஊத்த போனது நிறுத்துப்பான்னு சொல்லிட்டார்ல, இப்ப நிறுத்துன்னு சொல்றது எவ்வளவு நேரம் முடிக்கும்? நாளைக்கு தான் ஆக போறாரு. நாளைக்கு ராஜாவா ஆக போறவருக்கு ஒரு தலைமையான இடத்தை அது என்ன செய்யவே கூடாது. இது அவருக்குரிய ஹானர், இவருடைய அபிஷேகத்துக்குரிய கணம். இது சவுல் மேல ஊத்தப்படுகிற அபிஷேகத்துக்குரிய ஒரு கணம். இவருக்கு குப்பி அபிஷேகம் பெறக்கூடியவர் யாரு? குப்பி அபிஷேகம் வேற, பாட்டில் அபிஷேகம் வேற, கொம்பு அபிஷேகம் வேற, குப்பி அபிஷேகம் வேற. ஆனா குப்பி அபிஷேகம் பெறுகிற சவுலுக்கு எவ்வளவு பெரிய கணத்தை கொடுப்பாருன்னா, கொம்பு அபிஷேகம் பெற்றவன் எவ்வளவு பெரிய கணத்தை கொடுப்பாரு. ஏன் கதை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கூடிய அளவுக்கு ஏன் பிரசித்தி படுத்தி வைக்கிறாரு? ஏலி கண்ணு தெரியாத கிழமன் தான் இல்லையா? ஏலி கண்ணு தெரியாத கிழமன் தான் இல்லையா? சாமுவேலேன்னு சொன்ன உடனே எங்க பண்ணிக்கிறாரு? குடு குடு குடுன்னு ஓடி பண்ணிக்கிறார். ஒரு முறைக்கு 3 முறையும் ஓடுறாரு. இல்லைன்னு சொல்லும் கூட என்ன செய்யறாரு? ஓடிப்பா, ஐயா கூப்பிட்டீங்களா, ஐயா கூப்பிட்டீங்களா. ஏன்? ஒரு சின்ன பையனுக்கு தெரியுது ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணம் என்னன்னு. ஒரு சின்ன குட்டி சாமுவேல் கூப்பிடுறது யாருன்னு கூட தெரியாது. பைபிள் சொல்லுது சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டான் இருந்தான், அவன் இன்னும் வளரலன்னு. கூப்பிடுறது யாருன்னே தெரியாத ஒரு பிள்ளைக்கு தெரியுது. என்ன தெரியுது? ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நான் என்ன செய்யணும்? நான் செலுத்தணும். ஒரே சாமுவேலே நான் அவ்வளவுதான் படுத்துட்டான். போயிட்டு 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஒரே ஒரு சத்தம் எழுந்து குடு 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 ஓடி பண்ணிக்கிறான். ஐயா கூப்பிட்டீங்களா? எப்படி நின்று யோசிச்சு பாருங்க. ஐயா கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன்னு அவன் எப்படி சாமல் நின்று யோசிச்சு பாருங்க. அப்படி 2 கையும் கட்டி இல்லையா, அப்படி பம்மியும் நின்று ஐயா கூப்பிட்டீங்களா? கண்ணு தெரியாத கிழவன், கண்ணு தெரியாத கிழவனுக்கு முன்னாடி 2 கையும் கட்டி ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு பம்மியமா நிப்பான்னா, கண்ணு தெரியவனுக்கு முன்னாடி இப்படி நிற்பாரு. அப்ப சாமுவேலுக்கு என்ன தெரியுது? ராஜாவாக போற சவுலையும் கணமன தெரியுது, கண்ணு தெரியாத இருக்கிற ஏலியையும் கணமன தெரியுது, பார்க்கிறவனையும் கணமன தெரியுது, பார்க்காதவனையும் கணமன தெரியுது. நம்மளை யார் பார்க்கறாங்களோ பார்க்கலங்க, நம்மளை யார் பார்ப்பார்? கர்த்தர் பார்ப்பார்ல. நம்மளை யார் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, ஆனா யார் பார்ப்பார்? கர்த்தர் பார்ப்பார்ல. அப்ப அந்த கர்த்தர் பார்க்கிறார்ன்ற அந்த கணம், என் பிள்ளைக்கு என்ன மதிப்பு நீ கொடுக்கிற, என் பிள்ளை எந்த அளவுக்கு நீ ஹானர் பண்ற, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நீ எந்த அளவுக்கு ஹானர் பண்ற, எந்த அளவுக்கு கணம் பண்ற. ஒரு மனுஷன் கொடுக்கிற கனியாதவங்க அந்த மனுஷனோட வச்ச அபிஷேகத்தை கொடுக்கிற மரியாதை, ஒரு நபருக்கு மேல வச்ச அபிஷேகத்தை கொடுக்கப்பட்ட மரியாதை இன்னைக்கு இருக்கா? ஒரு அபிஷேகம் பண்ண என்ன சொல்ற, கண்களை இழந்த போய் வார்த்தை அபூர்வமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு கேவலமா சொல்றார் ஆண்டவர் இல்லையா? இவ்வளவு கேவலமா சொல்லப்பட்ட குடும்பத்துக்கும் எப்படி இருக்கிறாரு அந்த கணம். ஏன்? நீ யாரவனா இருந்துட்டு போ சாமி, நான் என்ன செய்ய விரும்புறேன்? உனக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை, உனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன். உன்னை எப்படி நினைக்கல, உன்னை அலட்சியமா நான் நினைக்கல, உன்னை அசட்டனா பண்ணல. இன்னைக்கு எவ்வளவு ஜனங்க ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு யாரை எப்படி கனம் பண்ண வேண்டும், யாரை எப்படி மதிக்க வேண்டும், யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நபர் அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவர், அவங்க அபிஷேகம் என்ன, அவங்க கிருபை என்ன, அவங்க வல்லமை என்ன, கர்த்தர் வச்சிருக்க பொறுப்புகள் என்ன, கர்த்தர் வச்சிருக்க கிருபைகள் என்ன, அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் இன்னைக்கு ஹானர் பண்றவங்க எவ்வளவு பேர்னு கேட்டா தெரியல. இன்னைக்கு ஏன் வேதனை, இன்னைக்கு ஏன் துக்கம், இன்னைக்கு ஏன் கஷ்டம்? இன்னைக்கு தேவ சமூகத்துல அந்த மதிக்க வேண்டிய நபர்களை நம்ம மதிக்காத போகும்போது என்ன உண்டாக்குதுன்னா அந்த வேதனை. ஏன் லாசருக்கு வேதனை? ஏன் லாசருக்கு வேதனை? ஏன் லாசருக்கு கஷ்டம்? ஏன் லாசருக்கு துன்பம்? கிடைக்க வேண்டிய தண்ணி கூட கிடைக்க மாட்டிருக்குது. ஏன் கிடைக்க மாட்டிருக்குது? கனம் பண்ண வேண்டிய ஒரு நபரை அவன் என்ன செய்ய முடியல, கனம் பண்ண முடியல. ஆனா கனம் பண்ண ஒருவரையும் பாருங்க, அந்த கனம் பண்ண ஒரு நபர் கூட இப்ப சாமுவேல் எப்படி இருக்கிறாரு? அப்பா அம்மாவை பிரிஞ்ச வேக்கம் கூட கிடையாது இல்லையா? அப்பா அம்மாவையும் பிரிஞ்ச வேதனை கூட கிடையாது. எப்படி இருக்கிறார்னா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிறார்.
இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறாரு? அவர் சந்தோஷமா இருக்கிறார். இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிறார். ஏன் சந்தோஷமா இருக்கிறார்? ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறார்? ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அவர் செலுத்துகிறார். வாசிக்கிற நீதிமொழி 14:21 முடிக்கிறேன். நீதிமொழி 14:21 வாசிக்கல முடிக்கிறேன். நீதிமொழி 14:21 வாசிக்கல முடிக்கிறேன். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் என்ன செய்யும்? அந்த பாவம் என்ன செய்யும்? என்னை வேதனைக்குள்ளாக நடத்தும். எது வேதனை? கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டான், அது வேதனை. அந்த வேதனையுள்ள வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது கர்த்தர் விரும்புகிறான். சாமியோட அப்பா அம்மா பிரிஞ்சு சின்ன குழந்தை, ஆனால் குழந்தைன்ற அந்த அப்பா அம்மா பிரிஞ்ச வருத்தம் கூட இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறார். ஏன் வாழ்கிறாரு? அவருக்கு கனமன தெரியும். ஆனால் ஐஸ்வர்யவானால அந்த சந்தோஷமாக வாழ முடியல. ஏன் வாழ முடியல? அவனுக்கு கனமன தெரியாது. இன்னைக்கு மடுத்தவர்களை கனம் பண்ணக்கூடிய நபர்களா யார் வேணா இருக்கட்டும், அவங்க சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ வாலிபர்களோ அவங்க யாராக இருக்கட்டும், பட் ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை ஒரு நபருக்கு செலுத்திட்டோம்னா வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை, எப்போதுமே நம்மளை சந்தோஷமா வைக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாதாளம் என்பது வேதனை, பாதாளம் என்பது துக்கம், பாதாளம் என்பது கண்ணீர், பாதாளம் என்பது கஷ்டம், பாதாளம் என்பது வருத்தம், பாதாளம் என்பது இழப்பு. இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில வருத்தமும் வேதனையும் மலிஞ்சு கிடக்குன்னா பாவம். எது பாவம்? பிறனை அவமதிக்கிறது பாவம். ஒரு சாதாரண மனிதனை அவமதிக்கிறதே பாவம்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபைகளையும் பொறுப்புகளையும் தாளந்துகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்? ஆண்டவரை இயேசுவை பார்க்கிறோம். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தம்மை வெறுமையாக்கி, தம்மை தம்மை வெறுமையாக்கி. பிதாவும் இயேசு ஒரே கேட்டகரி, ஆனா தான் என்ன செஞ்சாலும் பிதா என்ன சொல்ற, நீங்க என்ன சொல்றீங்க? நான் செய்யறேன். இது பிதாவுக்கு கொடுக்கிற ஹானர், இது பிதாவுக்கு கொடுக்கிற கணம். நீங்க சொல்றபடி நான் செய்யறேன், நீங்க சொல்றபடி நான் செய்யறேன், நான் சொல்றபடி நீங்க செய்யறது வேணும், நீங்க சொல்றபடி நான் செய்யறேன், நீங்க சொல்றபடி நான் செய்யறேன். இது ஹானரின் அடையாளம், இது கணத்தின் அடையாளம். இயேசு சொல்ற தாமாக ஒன்று செய்யவில்லை. ஏன்? நான் பிதாவை கணம் பண்றேன். நானும் பிதா ஒரே கேட்டகரி தான், சமம் தான். ஆனாலும் நான் சமமா இருக்க நான் விரும்பல. ஏன்? என்னுடைய என் பிதாவை நான் மேற்பட்டவராக எண்ணுகிறேன். பிதாவை கிட்ட சொல்லுவாரு, நியாயம் தீர்க்க அதிகாரம் முழுசு நான் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அவர் தான் நியாயம் தீர்க்கணும். ஜட்ஜ்மென்ட் அவருக்கு தான். ஏன்? அது பிதாவுக்கு இயேசுவுக்கு கொடுக்கிற கணம். இன்னைக்கு நீங்களும் நானும் கணம் பண்றோமாங்க? அடுத்தவர்களை கணம் பண்ணுகிறோமா? இயேசுவின் கணம் என்ன? சுயமா ஒன்னும் செய்யல, தானாக ஒன்னும் செய்யல. பிதா கிட்ட போய் அந்த பிதாவே நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் செய்யறேன். இது ஹானரின் அடையாளம், இது கணத்தின் அடையாளம், இது மதிப்பின் அடையாளம், இது கணத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு எவ்வளவு பேரு ஒவ்வொரு வரையும் அந்த கணம் பண்ணுகிறதாக நம்ம உணர்கிறோம். இன்னைக்கே கிடைக்க வேண்டியதை கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்க வேண்டிய நேரங்களில் கிடைக்க மாட்டிருக்குன்னா கணம் இல்லை. அந்த கணம் இல்லாம போவது பாவம், அது பாவம். பிசாசால அப்படி இருக்க முடியாது. இயேசுவை போல நீங்க சொல்லுங்க, நான் கேட்க அப்படி பிசாசு இருக்க முடியல. அவருடைய சிங்காசனம் மேல போய் சிங்காசனத்தை வச்சு நான் சொல்றபடி நீங்க கேட்கணும்னு சொன்னா அதான் பிசாசு. ஏன் அந்த பாவத்தை பாவனை அப்படி பார்க்கிறார் ஆண்டவர்? அது பாவனை மட்டும் பார்க்காத, அதுக்கு பிறகு இருக்கிறது பிசாசு. பிசாசு என்ன செஞ்சான்? அவருடைய சிங்காசனத்துக்கு மேல போய் சிங்காசனத்தை உட்கார வச்சான். ஏன் செஞ்சான்? நான் சொல்றத நீங்க கேளுங்கன்னு சொன்னான். அதான் பிசாசு.
நீங்க சொல்றத நாங்க கேட்க சொன்னா இயேசு, நீங்க சொல்றத நாங்க செய்யணும் சொன்னா இயேசு, நான் சொல்றத நீங்க செய்யணும் பிசாசு. அதான் லூசிபர் பண்ணான். ஏசாயா 14 அப்படியே சிங்காசனத்தை கொண்டு போய் தேவனுடைய சிங்காசனத்தை மேல கொண்டு வச்சான். ஏன் வச்சான்? இனி நான் சொல்றத நீங்க கேளுங்கன்னு சொன்னான். நான் சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீங்க கேளுங்க. அது பாவத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது பிசாசின் அடையாளம், அது பிசாசின் அடையாளம். எசேக்கியேல் கேட்டா சொல்லுவாரு, என்ன எசேக்கியேல் இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? அழகா சொல்லுவார், தேவரீர் எல்லாவற்றையும் நீர் அறிவீர்ப்பா, உமக்கு தான் அது தெரியும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க அது உயிரடையும். ஆமா இல்லைன்னு சொல்லல, உயிர் அடையும் உயிர் அடையலன்னு சொல்லல, தேவரீர் உமக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா உயிர் அடையும், நீங்க சொல்லுங்க. அதான் ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம். அடுத்த நபரை கனம் பண்ணுவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளம், அவங்க ஒரு தேவ பிள்ளைக்கான அடையாளம். நான் இயேசுவே கேட்கிறேன், நான் பிதாபனால் என் கணம் எங்கப்பா? நான் பிதாபனால் என் கணம் எங்க? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? ஒவ்வொரு நபருக்கு ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு கணத்தை வைத்திருக்கிறான். தான் வீட்டு வாசம் பண்ணி முடிக்கிறான். லாசரு அவன் பிச்சைக்காரன்றதுனால அவனை கனம் பண்ணாமல் போனான் ஐஸ்வர்யவான். அதனுடைய விளைவு என்ன? வருத்தம். தன்னை விட சின்னவதான ஆபேல் என்று சொல்லி கனம் பண்ணாமல் போனான் காயின். விளைவு என்ன? வருத்தம். கில்பாவா மலை பெருசு, நான் பெரிய மலை, ஒரு சாதாரண மனுஷன் பார்த்து அவனை அவமதிச்சது. இதனுடைய விளைவு என்ன? வருத்தம். இதுக்கு மத்தியில சாமுவேலை பார்க்கிறோம். கண்ணி தெரியாத ஏலியும் கனம் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க ஐயா, நான் கேட்கிறேன். ஒரு முறைக்கு 3 முறை போய் நிக்கிற ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. கூப்பிட்டீரா? கூப்பிட்ட அடுத்த செகண்ட் போய் நிக்கிறார். நைட்டு 11 மணில சாமுவேல் ஒரே ஒரு சத்தம், மெல்லிய சத்தம். சின்ன பிள்ளை படுத்து தூங்கி கிடக்கிறான். சத்தம் காதல விழுந்தவனே, ஐயா என்ன சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. ஓடி, பைபிள் சொல்றது ஓடி. கணத்தின் அடையாளம். கண்ணு தெரியாத ஏலிக்கு அவ்வளவு கணம் இருக்குமானால், ராஜாவாக போற சவுலுக்கு அவ்வளவு கணம் இருக்குமானால், இன்னைக்கு நம்ம கணக்க கணம். இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய கணம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம உணர முடியுமா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு உரிய கணத்தை நான் கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்காத பட்சத்தில் அது பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவு வருத்தம். கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த வருத்தப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த வருத்தம் இல்லாத நம்ம வாழணும்னா ஒண்ணு செய், ஆண்டவரே யாரை கணம் பண்ண வேண்டுமோ அவர்களை கணம் பண்ணுவேன், யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவளுக்கு உதவி செய்வேன். அப்படிதான் வேதம் சொல்லுது. யாரை கணம் பண்ண வேண்டுமோ அவளை கணம் பண்ணுங்கள். ஏலி குடும்பம் ஏன் சபிக்கப்பட்டது? என்னை அசட்டை பண்ணினீர்கள், என்னை அசட்டை பண்ணினீர்கள். இதன் விளைவு என்ன? சாபம். இந்த சாபத்தோட விளைவு என்ன? வீட்டுல மொத்த ஒரு கிழமன் இருக்க மாட்டான், மொத்த பேரும் விதவைகள். உன் வீட்டுல மொத்த பேரும் விதவைகள். ஏன்? ஹானர் இல்ல. ஏலி குடும்பத்துல ஒரு விதவைகள், எல்லாம் விதவைகள், ஒரு ஆண்கள் இல்ல. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்ல. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் கெஞ்சுவான். வேலை இல்லாம கிடக்கிறான். ஏன் வேலை இல்லாம இருக்கிறான்? அன்னைக்கு சாப்பாடு இல்ல சொன்னாரு, இன்னைக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை பிள்ளைகளுக்கு? ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லை? அவமதிப்பு, அவமதிப்பு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், அவன் பிசாசு. அந்த பாவத்தை பண்ணிக்கிறது பிசாசு. அவன் தான் சிங்காசனத்தை மேல கொண்டு வச்சான். இயேசுவின் சேருக்கு மேல கொண்டு வச்சிட்டு சொல்றான், இது வரைக்கும் நீங்க சொன்னதை நான் கேட்டேன், இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. என்னைக்கு அவன் கனமணமல் போனான், அன்னைக்கு அவன் பிசாசா மாறினான். இன்னைக்கு மதிக்க வேண்டிய நபர்களை, கனம் பண்ண வேண்டிய நபர்களை நாம கனமணமல் போவோமானால்
அந்த பிசாசுக்கு ஃப்ரெண்டுகளா மாறிடுவோம். அந்த பிசாசுகளுக்கு செயல்படக்கூடிய நபர்களை நம்ம மாறிவிடுவோம். பிசாசுக்கு ஏஜென்ட்டுகளை நம்ம மாறிவிடுவோம். பிசாசுக்கு ஏஜென்ட்டுகளா நம்ம மாறிவிடுவோம். இன்னைக்கு பிசாசு ஏஜென்ட்கள் நாம் இல்லாம நம்ம தேவனுக்கு ஏஜென்ட்களா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அந்த தேவனுடைய ஆவி என்ன? பிதாவுக்கு சமமா இருந்தா கூட பிதா கிட்ட பண்ணிப்பார், ஐயா நான் என்ன செய்யட்டும்? பிதா எனக்கு கற்பித்ததே அல்லாமல் தான் ஒன்றையும் சுயமா செய்யவில்லை. ஏன்? பிதாவை நான் கனம் பண்றேன், பிதாவை நான் ஹானர் பண்றேன், எனக்கு மேலாக நான் வச்சிருக்கிறேன், என்னோட உயர்ந்த ஸ்தானத்தில் வர வச்சிருக்கிறேன், என்னுடைய மென்மணியான ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன். பட் நாங்கள் ஒரே கேட்டகரி தான், ஆனாலும் உயர்ந்த இடத்துல வர வச்சிருக்கிறேன். அவர் சொல்றபடி தான் நான் செய்வேன். அவர் என்ன சொல்றாரு அதை தான் நான் செய்வேன். அவர் எனக்கு சொல்றதை தவிர வேற ஒன்ன கூட சுயமா செய்ய மாட்டேன். இது பிதாவுக்கு நான் கொடுக்கிற ஹானர். ஏசப்பா சொல்லுவார்னா, இன்னைக்கு நம்ம ஹானர் என்னங்க? இன்னைக்கு நம்ம கணம் எங்க? இன்னைக்கு நம்முடைய கணங்கள் எங்க? ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை இனி நம்ம செலுத்தி இருக்கிறோமா? அப்படி செலுத்திட்டோம்னா நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியும். சாமுவேல் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருந்தார். ஏன் தெரியுமா? ஏழுக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் செலுத்துவார், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் செலுத்துவார், சவுலுக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் செலுத்துவார், தலைவர்கள் செலுத்த வேண்டிய கணத்தையும் செலுத்துவார். ஒரு நபருக்கு கூட அவர் கனமனமல் போகவே மாட்டார். அத்தனை பேரையும் கனம் பண்ணுவார். இது தேவனுடைய ஆவி. இந்த ஆவியை பெற்ற மனுஷன் தான் எப்போதுமே சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சு. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாங்கள் செலுத்தாம போனது தான் எங்க வறுமைக்கு காரணம், எங்க பிரச்சனைக்கு காரணம், எங்க வருத்தத்துக்கு காரணம்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த காலையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கலாம், நான் கனம் பண்ணுவேன். பெரிய நபர்களா இருக்கலாம், நான் கனம் பண்ணுவேன். ஏன் ஈக்குவலா இருக்கலாம், அவர்களை கூட என்னை விட அவங்களை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சுதான் நான் பார்ப்பேன். ஆண்டவரே, அப்படிதான் கூட நடந்து கொள்ளுவேன். இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஏன் ஈக்குவல் இருந்தா கூட, என் சேம் கேட்டகரி இருந்தா கூட என்னை விட அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒருவரை என்னை அவமதிக்காம இருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அதுதான் என்னை ஆஸ்வதிக்கன்னா அப்படி வாழ்வதற்கு இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறேன். என்னையும் எப்போதும் சந்தோஷமாக்கத்தை வாழ வச்சு ஆசீர்வதிச்சிருங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம், நடத்துங்க. வந்திருக்கிற பங்கு பெறுகிற அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் எப்போதுமே ஒவ்வொருவரையும் சந்தோஷமாக வைத்து ஆசீர்வதிங்கப்பான்னு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.